அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்றைக்கி நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் ட்ரெண்டிங்கான ஒரு வீடியோ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கரைச்ச மாவு சப்பாத்தி. கரைச்ச மாவு சப்பாத்தி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: அரை கப் மைதா மாவு, அரை கப் கோதுமை மாவு, உப்பு தேவையான அளவு, அரை டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எந்த கப்பால் எடுத்தோமோ அந்த கப்பால் 1.5 கப் தண்ணி. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். முதல்ல தண்ணி வந்து நான் 1 கப் சேர்க்குறேன். அப்புறமா காக்கா கப்பாக அரை கப் சேர்க்குறேன். இப்போ அடுத்த 1/4 கப் தண்ணி சேர்க்குறேன். டோட்டலாக வந்து 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். மாவை நம்ம வந்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். நம்மளுக்கு வந்து மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். அடுத்தது நம்ம பேனில் ஊற்றிடலாம். நான் ஊற்றுறதுக்காக இன்றைக்கி நான்ஸ்டிக் பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பதிலாக நம்ம வந்து பழக்கப்பட்ட இரும்பு கல்லை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சில நான்ஸ்டிக் கல்லில் எடுக்க வராது, அதனால் அதை செக் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து டைமர் செட் பண்ணுறேன். ஏன்னா எவ்வளோ நிமிஷம் ஆகுது ஊற்றுறதுக்குங்கிறதுக்காக. ஒரு கரண்டி எடுத்து அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கரண்டி எடுத்து இப்படி நம்ம ஊற்றி சுற்றும் போது அந்த கரண்டியோடு உருட்டிட்டு வரக்கூடாது. அந்த அளவுக்கு ஃப்ளேம் வந்து கம்மியாக இருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே தான் இப்போ நம்ம வேக விட போகிறோம். இப்போ வந்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வர ஆரம்பிக்குது. இதை மாதிரி வெந்து வர ஆரம்பித்தோடனே முழுசாக வெந்தோடனே நம்ம திருப்பி போடணும். இதை மாதிரி மேலே நல்லா கலர் சேஞ்ச் ஆனவுடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பொறுமையாக கேர்ஃபுல்லாக பிய்யாமல் திருப்பி விடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு உப்பி வரும், இல்லைன்னா உப்பி வராது. திருப்ப முடியல, நல்லா வழுக்கிட்டு போகுது, சுடுது வேற. எப்படியோ திருப்பி போட்டாச்சு. இப்போ இப்பயும் சிம்மில் தான் நம்ம வேக விடணும். லைட்டாக அதில் வந்து அந்த ப்ரௌண்டாக டாட்டாக வரும் பாருங்க, சப்பாத்தியில் வர மாதிரி. அதை மாதிரி வந்தோடனே நம்ம ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமும் ஃப்ளேமை வந்து லோலேயே வச்சுப்போம். இது மேலே வந்து சப்பாத்திக்கு வர மாதிரி டாட்டாக வர ஆரம்பித்தோடனே நம்ம ஃப்ளேமை வந்து ஹையில் மாற்றிக்கலாம். இந்த ஒரு சப்பாத்திக்கு மட்டும் நான் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே வீடியோ வந்து கட் பண்ணாமல் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒயிட் டாட்டாக வர ஆரம்பிச்சிட்டு, இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுப்போம். 2 சைடும் திருப்பி போட்டோம்னா நம்மளுக்கு உப்ப ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு கரண்டியை வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணும்போது தான் இதை மாதிரி உப்போம். ஒரு பக்கம் மெல்லிஸு இல்லை ஒரு பக்கம் மொத்தமாக நம்ம செஞ்சோம்னா உப்ப மாட்டேங்குது சரியா. இப்போ நடுவில் ஒரு இடத்துல மெல்லிஸாக இருக்கனால ஃபுல்லாக உப்பலை. இப்போ இது பார்க்க வந்து நம்மளுக்கு சப்பாத்தி மாதிரியே வந்துட்டு நல்லா 2 சைடும் வேக விட்டு எடுத்துக்கலாம். இதை மாதிரி கிட்டத்தட்ட இதை மாதிரி ஒரு சப்பாத்தி நம்மளுக்கு தயார் பண்ணுறதுக்கு 4.5 நிமிஷம் ஆகுது. 4.5லேருந்து 5 நிமிஷம் கூட வச்சுக்கலாம். இப்போ அடுத்து சப்பாத்தி போடுறதுக்கு வந்து கல்லை நல்லா சிம்மில் வச்சுட்டு சூட்டை குறைக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிக்கிறேன். அப்பயும் நம்மளுக்கு சூடு குறையலைன்னா சப்பாத்தி மாதிரி இருக்காது, தோசை மாதிரி வந்துடும். அதனால் கல் வந்து சூடே இருக்கக்கூடாது. இப்போ இன்னொரு கரண்டி மாவை ஊற்றி இதை மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்போம். 2 சைடும் திருப்பி போட்டு இப்போ ஏற்கனவே நம்ம போட்ட மாதிரியே இதையும் போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் ஒன்றுத்துக்கும் குறைஞ்சது 5 நிமிஷம் ஆகுது இதை மாதிரி செய்கிறதுக்கு. அது இல்லாமல் கல் வந்து சூடு குறையிறதுக்கு ஒரு குறைஞ்சது 5 நிமிஷம் ஆகும். இல்லை கல்லை எடுத்து வச்சுட்டு கூட நம்ம போட்டோன்னா போட்டுக்கலாம். பார்க்குறேன் எல்லாம் நல்லா உப்பி அழகாக வருது. ஆனால் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில, ஃபைனலாக தான் பார்க்க முடியும். அடுத்தது ரெடி ஆகிட்டு
இதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு 5 செய்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் ஆகும். ஒன்றுத்துக்கும் 5 நிமிஷம்னு வச்சா 25 நிமிஷம். கல் வந்து சூடு குறைய ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ வந்து எப்படி இருக்குது டெக்ஸ்சர் உள்ளன்னு பார்ப்போம். பிச்சாச்சு. உப்பு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் கேப் இருக்குன்னு பார்த்தா இல்லை, ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்குது. வெளியில் பார்க்க சப்பாத்தி மாதிரி இருந்தாலும் உள்ளே வந்து நம்மளுக்கு தோசை மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்குது. டேஸ்ட்டு நம்மளுக்கு வந்து தோசை மாதிரி தான் இருக்குது. சாஃப்டாக இருக்குது. ஆனால் சூட்டோடு இருக்கும்போது நம்மளுக்கு குழகுழப்பாக இருக்க மாதிரி இருக்குது. ஆற ஆற கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இதில் வந்து சப்பாத்தி ஃப்ளேவர் துளி கூட இல்லை, தோசை ஃப்ளேவர் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் விட்டால் ஒரு சமயம் நம்மளுக்கு சப்பாத்தி மாதிரி வந்தாலும் வரலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.